ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். எல்லோருக்கும் யுகாதி வாழ்த்துக்கள், தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து யுகாதி ஸ்பெஷலா நம்ம இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோங்க. யூஸ்ஃபுல்லான ரெசிபி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது, மீனிங்ஃபுல்லான ரெசிபி. ரெசிபியோட பேர் பாத்தீங்கன்னா தத்துவ பச்சடி. பேரே வந்து வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரெசிபி தான். அது எப்படி செய்யலாம், அதோட செய்முறை விளக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள் போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய வேப்ப மரம். இந்த யுகாதி பண்டிகை சீசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேப்பம்பூ வந்து நல்லா பூக்கிற சீசன் அப்படின்னு சொல்லலாம். நல்லா அழகாக நிறைய பூக்கள் பூத்துருக்கு வேப்பம்பூ. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்தே ஃப்ரெஷ்ஷாக வேப்பம்பூக்களை பறித்து எடுத்துக்கிட்டோம். இந்த பச்சடியோட தத்துவமே வந்து என்ன அப்படின்னா, அதாவது இதோட கருத்து என்ன அப்படின்னா, 6 வகையான சுவையும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் இந்த பச்சடியில். அதாவது கசப்பு சுவைக்கு வேப்பம்பூவும், இனிப்புக்கு வந்து நம்ம வெல்லமும், அதுக்கப்புறம் வந்து துவர்ப்புக்கு வந்து மாங்காய் துண்டுகளும், உப்புக்கு உப்பு நம்மும், அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், துவர்ப்புக்கு வந்து மாங்காய், இந்த அறுசுவையும் சேர்த்து நம்ம இந்த பச்சடி செய்ய போகிறோம். இதோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு வந்து எல்லாமே இன்ப துன்பங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்து வரும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சு எல்லாருக்கும் பழக்கப்படுத்தின ஒரு பச்சடி வகை இது. அதாவது வந்து இன்பம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு தத்துவம். அதனால தான் இது பேரே வந்து தத்துவ பச்சடி. இது வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல், ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு அந்த புளி கரைசலில் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. புளிப்பு சுவைக்கு நம்ம புளியை சேர்த்துக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் வந்து ஒரு 3 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி உரலில் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதோட ஒரு 4-5 மாங்காய் துண்டுகளும் சேர்த்து உரலில் சின்ன உரலில் நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேங்க. நம்ம வந்து கார சுவை வந்து நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உரலில் நம்ம இடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த காரத்தோட எசன்ஸ் வந்து நம்ம பச்சடி கலவையை கலக்கும் போது நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதனால் வந்து இதை வந்து நான் அந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டேன் சின்ன உரலில். அதை வந்து நான் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்றேங்க. அந்த பச்சை மிளகாய் இடித்த மாங்காய் துண்டுகளையும். அடுத்து ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம சேர்க்க போகிறோம். அடுத்து வந்து வேப்பம்பூக்கள். வேப்பம்பூக்களில் வந்து ரசம் வைக்கலாம், நம்ம துவையல் செய்யலாம், இந்த மாதிரி பச்சடியில் கலந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வேப்பம்பூ வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது, குளுமையும் கூட, இப்போ வெயில் சீசனுக்கு ஏற்றதும் கூட. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் துண்டுகள், வேப்பம்பூக்கு அப்புறம் நான் மாங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து நாட்டு சக்கரை, வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விடுங்க. இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே நேரத்தில் 6 சுவையும் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத சுவையில். ஏன்னா கசப்பு சுவை, இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கலந்துருக்கு. நம்ம பெரும்பாலும் நம்ம உணவில் ஒரு நாளைக்கே நம்ம இந்த எல்லா சுவையும் சேர்த்து சாப்பிட முடியாது. யுகாதி ஸ்பெஷலான இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இந்த தத்துவ பச்சடி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து 6 சுவையும் நீங்கள் டேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கும். இதோட கருத்துக்களே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம அதை கலந்துட்டு கைகளால் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து வந்து புளி கரைசலை சேர்த்து ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி கையில் நல்லா அழுத்தி பிசையும் போது அந்த காரத்தோட டேஸ்ட்டு, அந்த வேப்பம்போட கசப்பு எல்லாம் இறங்கி நமக்கு இந்த பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தாளிப்பு கூட எதுவுமே தேவை கிடையாது. நம்ம டைரெக்டாக அப்படியே வந்து நீங்கள் சாப்பிட்ற ரெகுலரான ஃபுட் ஐட்டத்தோட ஒவ்வொரு டீஸ்பூன் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு இதோட 6 சுவைகளையும் ஒரே நேரத்தில் டேஸ்ட் பண்ணலாம். எல்லாமே இன்பத் துன்பங்கள்லாம் நிறைந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு வந்து இலைமறை காயாக உணர்த்தும் விதமாக நம்ம முன்னோர்கள் வந்து யுகாதி அன்னைக்கு செஞ்சு எல்லாருக்கும் பழக்கப்படுத்தின ஒரு ரெசிபி இந்த தத்துவ பச்சடி. இது வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கசப்பு சுவை கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். காரம், உப்பு எல்லாமே கலந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு தத்துவ பச்சடி யுகாதி ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு